ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி சிம்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் பண்ண முந்திரி, பாதாம், வேர்க்கடலை எடுத்துருக்குறேன். இது கூட 1/2 கப் ராகி, நாட்டு சர்க்கரை, நெய், உப்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ராகி மாவு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்கிறோம். கேழ்வரகு மாவு ரொம்ப நல்லது. இப்போது இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை தவாவில் எண்ணெய் எதுவும் போடாமல் கையிலே நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கங்க. நெய் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து தவாவில் தட்டிக்கிறேன். இப்போ நம்ம இது சூடு ஆறுனதுக்கப்புறமா இதே மாதிரி வேணுன்ற அளவுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்ற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூடாக இருக்குது. இப்போது மிக்ஸி கப்பில் இது கூடவே நம்ம முந்திரி பருப்பு, பாதாம், வறுத்து வச்ச வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம நார்மலாக அரைக்காமல் ரிவர்ஸில் நம்ம மிக்சியில் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ண பாருங்கள். இப்போது நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இதை வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. எல்லாமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.